கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. நாள் 11. தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பது நினைவில் கொள்ளுவோம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர் என்பதை இன்று பலமுறை விசுவாசத்தோடு சொல்லுவோம். சோதனையின் நேரத்தில் தனிமையாக உணர்ந்தாலும் தேவன் உங்களுடன் இருக்கிறார். மனிதர்களால் முடியாத உதவியை தேவன் உரிய நேரத்தில் அளிப்பார். ஜெபம். என் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவனே, என் மெலிவான நேரத்தில் என்னை தாங்கி நடத்தும். சோதனைகளை மேற்கொண்டு பாவத்தின் மீது வெற்றியுடன் வாழ எனக்கு வல்லமை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இதனாலே பகை, விரோதம் என்றும் பாவத்தை குறித்த காரியங்களை வேத வசன துணை கொண்டு நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.